எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. ரோட்டு கடைகள்ல எல்லாம் செய்யற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான டபுள் எக் நூடுல்ஸ், செம்ம டேஸ்டா சூப்பரா வீட்லயே ஈஸியா ரெடி பண்ணிடலாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இனிமே கடைக்கு கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்க சொன்னாங்கன்னா வீட்லயே செஞ்சு கொடுத்துருங்க. ரொம்ப ஈஸி, டேஸ்டும் சூப்பரா இருக்கும். பெரியவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான டபுள் எக் நூடுல்ஸ் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேங்க. நான் ஒரு 3 லிட்டர் தண்ணி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதோடவே 300 கிராம் அளவுக்கு நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்க வாங்குற நூடுல்ஸ் பாக்கெட்லயே எவ்வளவு நேரம் வேக வைக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வேக வச்சாலே போதும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்க போறேன். பாருங்க, நூடுல்ஸ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லேசா நமக்கு அந்த கொதிச்சு நூடுல்ஸ் சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வெந்தா போதும். ரொம்ப அதிகமா வேக வச்சிட்டீங்கன்னா நமக்கு நூடுல்ஸ் குழஞ்ச மாதிரி ஆயிடும், உடஞ்சு போயிடும். பாருங்க, நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. கரெக்டா ஒரு 3 நிமிஷத்துல நான் செக் பண்ணி பாக்குறேன். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு நூடுல்ஸ் எடுத்து அப்படியே கட் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா ஈஸியா உடையணும். நமக்கு இந்த மாதிரி கட் ஆகணும். இப்ப நூடுல்ஸ் கரெக்டா வெந்திருக்குங்க. இதுக்கு மேல ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். இப்ப நம்ம வெந்த நூடுல்ஸ வெளியே எடுத்துடலாங்க. இப்ப தனியா வெளியே எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டேன். உடனேவே நல்லா பச்சை தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா சூடு இருந்தாலும் நமக்கு நூடுல்ஸ் குழஞ்ச மாதிரி ஆயிடும், உதிரி உதிரியா வராது. இப்ப பச்சை தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா அலசிட்டு தனியா நான் வெளியே எடுத்துறேங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாத்தையும் நான் பிளேட்ல போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்ல நல்லா ஆறுற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்படியே இருக்கட்டும். இன்னொரு பவுல்ல 4 முட்டை உடைச்சு சேர்த்துக்கலாங்க. நான் எடுத்திருக்கிற அளவுக்கு 4 முட்டை சேர்த்திருக்கேன். 4ல இருந்து 6 முட்டை பக்கமா நீங்க சேர்த்துக்கலாம். முட்டை நிறைய சேர்த்து செஞ்சீங்கனாலும் சூப்பரா இருக்கும். 1/2 டீஸ்பூன் குருமிளகு தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, முட்டையை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். நூடுல்ஸ் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு நல்ல அகலமான இரும்பு கடாய் யூஸ் பண்ணிருக்கேன். இரும்பு கடாயில செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கடையில கிடைக்கிற பிளேவர் கிடைக்கும். நல்ல ஒரு டேஸ்டாவும் இருக்குங்க. 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் கடாய் ஃபுல்லா. இப்ப நம்ம அடிச்சு வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாங்க. முட்டையை சேர்த்துட்டு ரொம்ப பொடி பொடியா ஸ்கிராம்பிள் பண்ணாம அப்படியே எடுத்து விட்டு நல்ல பெருசு பெருசா இருக்கிற மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். மெதுவா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு முட்டையை பொரிச்சுக்கோங்க. பாருங்க, முட்டை இந்த அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்ல பெருசு பெருசா இருந்தாதான் நம்ம நூடுல்ஸோட சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப வறுத்த முட்டைய நான் வெளியே எடுத்துறேங்க. இப்ப அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். ஹை ஃப்ளேம்ல வச்சு பூண்டை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்துக்கணும். பாருங்க, பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு 1/2 கேப்சிகம், 1 கேரட், 4 பீன்ஸ், கொஞ்சமா ஒரு 1/4 கப் வர மாதிரி முட்டைக்கோஸ் எல்லாமே சன்னமா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். காய் எல்லாத்தையுமே சன்னமா நறுக்கி சேர்த்துனீங்கன்னா தான் உங்களுக்கு சீக்கிரமா வெந்து வரும். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் நல்லா கலந்து விடுங்க. காயெல்லாம் ரொம்பவும் வதங்கிடக்கூடாது, ரொம்ப சாஃப்டாவும் வெந்துடக்கூடாது. 3/4 வேக்காடுக்கு வெந்து வரணும். கொஞ்சம் அந்த கிரன்ச்சினஸ் இருந்தாதான் நமக்கு நூடுல்ஸோட சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்குங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி காயை வதக்கிட்டேன். பாருங்க, இதோடவே நம்ம வேக வச்சு ஆற வச்சிருக்கிற நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துனீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியா கிடைக்குங்க. ஃபேன் காத்துல லைட்டா உலர விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் குருமிளகு தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸ் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். காய்க்கும் நம்ம உப்பு சேர்த்து வதக்கிட்டோம். பத்தலைன்னா மட்டும் செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப பொடியை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 செகண்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இப்ப இதோடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. சாஸ் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகருக்கு பதிலா நீங்க லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். ஆனா கடையில வினிகர் தான் சேர்த்துவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்க நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுதான் செய்யணும். ஹை ஃப்ளேம்ல வச்சு செய்யும் போதுதான் நல்லா அந்த இரும்பு கடாய் பேர்ன் ஆகி நமக்கு அந்த ஸ்மோக்கி ஃபிளேவரோட நூடுல்ஸ் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற எக்கை ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேங்க. 2 கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கும் போது ஈஸியா கலக்கறக்கு வரும். ஒரு கரண்டியில கலக்கும் போது அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது. இப்போ இதோடவே நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் கடைசியா. நீங்க உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தா ஸ்ப்ரிங் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம், இன்னுமே டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான ரோட்டுக்கடை எக் நூடுல்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுற இந்த எக் நூடுல்ஸ, டபுள் எக் நூடுல்ஸ கண்டிப்பா நீங்களும் இது போலவே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.